அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து நாம் சுக்கூனுடைய பாடத்தை பார்த்து வருகின்றோம். இன்றைய பாடத்தில் ஹம்சாவிற்கு மேல் சுக்கூன் வந்தால் அதை எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷா ஏற்கனவே தெரியும், இது ஷா என்று படிப்போம். இது ஹம்சா எப்பொழுதுமே தனியாக வராது. ஏற்கனவே நாம் ஹம்சாவுடைய பாடத்திலே பார்த்தோம். ஹம்சா அலிஃப் அல்லது யா அல்லது வாவ் இந்த எழுத்துக்களுக்கு மேலே தான் வரும் என்று நாம் படித்திருந்தோம். அதே போல் இப்பொழுது அலிஃபிற்கு மேல் ஹம்சா வந்தால் இவ்வாறாக வரும். இந்த ஷா ஹம்சாவுடைய சப்தம் அ இ உ என்ற ஒரு தொண்டையில் ஒரு அதிர்வோடு சொல்ல வேண்டும். உருதுவிலே ஜட்கா என்று சொல்வார்கள். அந்த அதிர்வோடு சொல்ல வேண்டும். எனவே ஷா ஷ நூ ஷ நூ என்று ஹம்சாவுடைய சப்தம் இருக்கும். அதே போல் யா ய ப ய ப ஷி ஷ த ஷ த பி பி ரா பி ரா. அதே போல் 4 எழுத்துக்கள் வந்தால் மு மு மீனு. இதை வந்து மூமினு, இதை வாவாக நாம் படிக்கக்கூடாது. மூமின் என்று சொல்வார்கள், அவ்வாறு சொல்லக்கூடாது. மு மீன் என வாவுக்கு மேல் ஹம்சா வந்திருப்பதனால் இந்த எழுத்து ஹம்சாவாக கணிக்கப்படும். எனவே மு மீனு யு ஹது யு ஹது. அதே போல் யு தீக்கும் யு தீக்கும் யு தீக்கும். மீண்டும் ஒரு முறை, அலிஃப் மீது ஹம்சா வந்தால் ஷ நூ. அதே போல் ய ப யா, இந்த வடிவம் யா உடையது. கீழே 2 புள்ளிகள் இருக்காது, மேலே ஹம்சா இருந்தால் ஷ த. அதே போல் பி ரா. 4 எழுத்துக்களில் வாவிற்கு மேல் ஹம்சா வந்தால் மு மீனு மூமினு என்று படிக்கக்கூடாது. மு மீனு. அதே போல் யு ஹது யு தீக்கும். இவ்வாறாக நாம் ஹம்சாவிற்கு மேல் சுக்கூன் வந்தால் இவ்வாறாக ஓத வேண்டும். மாணவர்கள் இதை தொடர்ந்து பயிற்சி செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் மத்தாவுடைய பாடத்தை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.